அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடகம் 28 நாம் நுழைகிறோம். வெல்வது வேண்டி வெகுண்டுரைக்கும் நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூவர் உமி குத்தி கை வருந்துவார். உமி குத்தி கை வருந்துவார், இப்படி ஒரு அடைமொழியை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அங்கு துன்பம் நேரிடும். ஆக மூவகையினர், அந்த வகையினருள் முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த செய்தி, வெற்றியை விரும்பி உண்மையை சொல்பவருக்கு தகாத தண்டனை கொடுத்து அவரை அழிக்கின்ற எதிர்க்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆள் அவர் தண்டனை பெறுவார். அதான் இன்று இந்த தவத்தன்மை மேற்கொள்கின்ற அந்த ஆளுமைகள் குறைந்து வருகின்றன. அதனால் இங்கு நன்மைகளும் குறைந்து வருகின்றன. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்பார் வள்ளுவர். இங்கு நன்மை கருதி, பொது நலம் கருதி தன்னையே அங்கு ஈகத்துக்கு உட்படுத்துகின்ற அந்த தவத்தன்மை என்பது இன்று இல்லாமையாகிறது, காணாமல் போகிறது. அதன் விளைவு இங்கு தகாத செயல்கள் நடக்கின்றன. எனவே நல்லவர்களாக இருக்க வேண்டியவர்களெல்லாம் அந்த வேடங்களை அணிந்து கயவர்களாக நிற்கிறார்கள். ஒரு பாடல் ஒன்று வரும், கொள்ளையடிப்பவன் வள்ளலை போல கோயிலை இடிப்பவன் சாமியைப் போல வாழ்கின்றான், அப்படி வரும். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், அப்படி வரும். ஆக இங்கு கொள்ளையடிக்கிறான், ஆனால் அவன் தான் ஏதோ கோயிலை கட்டுறவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் உயர்ந்திருக்கிறான். ஆக கோயிலை இடிக்கிறவன் தான் அங்கே ஏதோ சாமியை மிக அதிகமாக உருக்கமாக கும்பிடுறான், மன்றாடுகிறான் என்பது போன்று இருக்கிறான். அந்த அளவுக்கு மக்களே போலும் கயவர். கயவர்களும் நல்ல மக்களை போன்றே இருப்பதற்குரிய நடிப்புத்தன்மை, வெளிவேடத்தன்மை, முகமூடித்தன்மை இங்கு பெருகி இருக்கிறது. மக்களும் அதை பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்காமல் மயங்கி விழுகின்ற ஆட்களாக, அல்லது அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக, பொது நலன் கருதி சிந்திக்க முடியாதவர்களாக, முயலாதவர்களாக போவதனால் இத்தகைய கயவர்களுக்கு அது வாழ்வாக அமைகிறது என்பது இங்கே நாம் சிந்திக்கக்கூடிய, நினைவு கூறத்தக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நல்ல தவத்தன்மையோடு வாழ்கின்ற ஒருவர் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படி சொல்ல மாட்டார். அன்னை மரியா, இயேசு கல்வாரி மலையில் நின்ற பொழுது எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த உலகத்துக்கு மீட்பு கிடைத்திருக்காது. அவங்க வெகுண்டு எழுந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் செய்யவில்லை. மாறாக நோன்பு மேற்கொள்கிறார்கள், தவம் மேற்கொள்கிறார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் நோன்பிலி. நோன்பிலினா என்ன? இலி என்று வருகின்ற சில சொற்கள் உண்டு. அறிவிலி, அன்பிலி, ஏதிலி, வலியிலி அப்படின்னா என்ன? இல்லாதவர்கள், நோன்புத்தன்மை இல்லாதவர்கள் என்பதுதான் நோன்பிலி. பொறாமை இலி, அனுஷ்யா என்கிற அயல்மொழி சொல்லுக்கு தமிழ் அது பொறாமை இலி, பொறாமை இல்லாதவள். ஏதிலி, அகதி, அகதி அது சமஸ்கிருதம், அதற்கான நேர்ச்சொல் அது ஏதிலி. ஏதிலி என்றால் ஏதும் இல்லாதவர்கள். அறிவிலி என்றால் அறிவு இல்லாதவர்கள், அறிவு கெட்டவர்கள் என்று சொல்கிறோமே. இப்படி அந்த இலி என்கிற அந்த சொல்லையும் நாம் தமிழுக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுக்கலாம். அவங்க அகதிகள் என்று சமஸ்கிருதம் சொல்லிடக்கூடாது, அவங்க ஏதிலிகள், பாவம், அவங்களுக்காக நாம் ஏதாவது செய்யணும். ஆனால் அதே வேளையில் நாம் நோன்பிலிகளாக இருக்கக்கூடாது, நோன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஆக நோன்பை மேற்கொண்டு அதன் மூலமாக சினத்தன்மையெல்லாம் அகற்றி உண்மைத்தன்மையை வலியுறுத்துகிற, அதற்கென்று வழிவிடுகிற, அத்தகையோரை வாழ வைக்கிற அந்த மேன்மைத்தன்மையில் இருப்பதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.